Hello friends, welcome to Ramy's vlog. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜப்பானில் இப்போது வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வின்டர் கலெக்ஷன் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தான் நியர்பை ஷாப்பில் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். நாங்கள் கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஷாப் நேம் பார்த்திங்கன்னா பாசோஸ். இது வந்து எங்களோட வீடுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் எடுத்தோன்னா ஒரு ஸ்டேஷன்லேயே நமக்கு வந்து இந்த ஷாப் வந்து ரீச் ஆகிடலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கும். இப்போ வின்டர் கலெக்ஷன்றனால வின்டருக்கு தேவையான அந்த ஷால், கேப் எல்லாமே வந்து ஆஃபரில் வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 990, 1100 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். இது வந்து ஓரளவு வந்து பட்ஜெட்டான ஒரு ஷாப்பு. இதை விட நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராடக்ட்னா இன்னும் வந்து நல்ல கலெக்ஷன் பார்க்கலான்னா யூனிக்ளோ, ஜியூ இந்த மாதிரியான ஷாப்ஸும் இருக்குது. நான் வந்து இந்த நார்மலாக க்ளவுஸ், இந்த கேப்பெல்லாம் வாங்க தான் இங்கே வருவேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரியான நிறைய க்ளவுஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக் வார்மர், ஹேண்ட் வார்மர், நீ வார்மர் அப்படின்னு நிறைய இருக்கும். இந்த ஏர் கஃப்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இந்த ஏன்னா பனி அதிகமாக இருக்கும்போது நமக்கு காதில் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும். ஸோ அதனால் காதை வந்து நல்லா கவர் பண்ணாலே வந்து ஓரளவு வந்து குளிர் வந்து கொஞ்சம் வார்மாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏர் கஃப் வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு இங்கே வந்து நிறைய கீ செயின்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் வந்து பார்த்து ப்ளே பண்ணிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஓவரால் கடை. உங்களுக்கு பார்த்தாலே அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம ஊர் கடைக்கு நம்ம உள்ளே போனோன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ ட்ரெஸ் வெரைட்டிஸ். நம்ம இங்கே வந்து ஜப்பானில் அந்தளவுக்கு தேட முடியாது. அந்தளவு கலர் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்காது. இந்த ஷாப்பில் இருக்காது. ஆனால் யூனிக்ளோவில் ஓரளவுக்கு வந்து ஒரு டார்க்கர் ஷேட் கலர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இருக்கிற மெயினாக வந்து இங்கே ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து மெயின் கலர் அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு பிளாக், க்ரே, இந்த மாதிரி ப்ரௌன், அதுவும் பிரைட்டான ப்ரௌனுங்கிறது கிடையாது, டல்லான ப்ரௌன் தான் இருக்கும். அந்த மாதிரி கலர் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்து இங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டல் கலர் தான் இருந்தது. நான் லாஸ்ட்டு வந்து சம்மருக்கும் இந்த கடைக்கு வந்தேன். ஆனால் நான் அப்போ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 டாப்பு, டிஷர்ட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு போனேன். சரி வின்டருக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த கடைக்கு வந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே வந்து பிடிக்கல. ஒரு சில கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது, டிஷர்ட் பிடிச்சிருந்தது. ஆனால் என்னோடய சைஸ் வந்து இல்லை. இந்த மாதிரி இந்த மஸ்டர்ட் எல்லோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைஸ் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம். நமக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் சைஸ் இருக்காது. நான் மெயினாக தேட வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல் ஹேண்ட் வந்து டிஷர்ட் வேணும். ஸோ அதுதான் வந்து நல்லா வார்மாக இருக்கிறதுனால ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். இங்கே எல்லா கலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டில் தான் இருந்தது. ஆனால் எனக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து இல்லை. ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் தேடிட்டு இருந்தேன். ரெட்டு, க்ரே இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கடைசியாக வந்து ஒரு கலர் வந்து செட் ஆச்சு. என்னோடய சைஸ்லேயும் இருந்தது. ஆனால் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மைண்டடாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த கலர் வந்து நல்லா இருக்குமா, ஏன்னா அது ரொம்ப டல்லான பிங்க். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த பிங்க்கு தான் நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய கலருக்கு இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு ரொம்ப நேரம் ஒரு கன்ஃபியூஸான மைண்டில் தான். சரி ஒன்று தான் நான் எடுக்க வந்திருக்கேன், சரி இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிங்க் வந்து எடுத்தேன். இந்த பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து அதே வந்து ஷேடட் பிங்க்லேயே வந்து ஷேடட், ரொம்ப டார்க்கான கிடையாது. இது ஃபுல் ஹேண்டாக இருந்தது. ப்ளஸ் வந்து இது வந்து அந்த வார்ம் கொடுக்கறதுக்கு மாதிரி உள்ளே வந்து அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிஷர்ட் வந்து நான் எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாக்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கும். ஏன்னா அது வின்டர்னு வரும்போது உங்களுக்கு வந்து சாக்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நம்ம வீட்டுக்கும் சரி வெளியே போகும்போதும் சாக்ஸ் வந்து நம்ம போட்டுறதுக்கு ரொம்ப கண்டிப்பாக வந்து போட்டுகிட்டே போகணும். ஸோ சாக்ஸ் கலெக்ஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேண்ட், இதெல்லாம் வந்து ஹீடெக் பேண்ட்டு. இது வந்து நம்ம வந்து லேயரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதே பார்த்திங்கன்னா ஃபீட்டை வந்து நல்லா வார்ம் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அந்த மாதிரியாக நிறைய வந்து வச்சுருப்பாங்க. இங்கே சாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமே கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு வந்து என்னென்ன கேரக்டர்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரியான சாக்ஸ்லாம் வந்து இங்கே வாங்கிப்பாங்க. நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட்டு வின்டருக்கே நிறைய சாக்ஸ் வாங்கிட்டேன். அதனால் வந்து சாக்ஸ் வாங்கலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து வின்டராக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரிங் சீசனாக இருந்தாலும் எல்லோரும் வந்து ஸ்கர்ட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ ஸ்கர்ட் போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா குளிரும். ஸோ அந்த குளிரை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டைட்ஸும் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்ஸ் இந்த ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நைட் கவுனும் நைட் வியரும் இருந்தது. ஸோ பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் 2 நைட் வியர் வந்து வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ஓரளவு கம்மியான ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. நார்மலான ப்ரைஸை விட 200 yen வந்து கம்மியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம லைட்டாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தன்ஸ் ஒரு கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல், இது வந்து ஒரு ரோபோட் ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்கே உள்ளே என்ட்ராகி எங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டொமேட்டோ வச்ச பேஸ், நான் ஜஸ்ட் டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஒரு டொமேட்டோ பீஸா வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். டொமேட்டோ அண்ட் சீஸ் பீஸா. அது வந்து இங்கே வந்து பீஸாஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். நான் ஒரு சின்ன பீஸா இருந்தாலும் அது வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் அப்பிடைசர்ஸ்க்கு மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு வந்து காயின் கொடுப்பாங்க. ஸோ கிட்ஸ் மீல் நாம் ஆர்டர் பண்ணோம். ஸோ அந்த காயினை தான் வந்து என் பாப்பா வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு எங்கடா ஆர்டரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஆப்பை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி ஆச்சு. எங்களுக்கான ஆர்டர் வந்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து ரோபோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணுவாங்க. நம்மளோட டேபிள் பக்கத்தில் வந்து நின்றுடும், நாம் தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த பிளேட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்ப வந்து கிச்சனுக்கே போயிடும். ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ரைஸ் வித் சிக்கன். ஆனால் வந்து அந்த லஞ்சு அந்த 4 o'clock போனதுனால எங்களுக்கு வந்து ரைஸ் வந்து என்னோடய மெனுவில் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு சிக்கன் கிரில் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பசங்களுக்கு கிட்ஸ் மெனு, அப்புறம் வந்து சூப்பி, ஆனியன் ராமன் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து திரும்ப கிளம்பியாச்சு. நான் இப்போது வந்து மணி ஒரு 5-5:30 தான் ஆகும். ஆனால் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எங்கள் வீட்டு போகிற வழியில் ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போகிறவங்கள கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு, அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஏரியா. இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.